வீடியோவை பாருங்க. வாக்காளர் பதிவு எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. இவரை பார்த்தது இந்த பொண்ணு அவளோட முகத்தை சேலைய போட்டு மூடிக்கிறா. வந்து அவரு வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பதிவு எடுத்துட்டு இந்த பொண்ணை வந்து ஒரு சைன் போட சொல்றாரு. இந்த பொண்ணு ரொம்ப தயங்கி தயங்கி சைனை போடுறா. சைனை பார்த்த இவரும் என்னோட பொண்ணு பேரு சூர்யா தம்மா, இப்ப எல்லாம் எங்க இருக்கால தெரியாது, பெத்தவங்க பேச்சு கேட்காம தன்னோட விருப்பத்துக்கு ஒரு பையனை கூட்டிட்டு ஊரை விட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணு நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அவ மூடி இருந்த சேலையை வந்து எடுக்கிறா. அப்ப இந்த அப்பாவும் தன்னோட பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு. பொண்ணு அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறாரு. இந்த பொண்ணு அழுகிறா. பொண்ணோட முகத்தை பார்த்து அப்பாவும் இதெல்லாம் என்னமா முகத்துல காயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த பொண்ணு அப்பாவை ரொம்பவே சமாளிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த அப்பாவை பாத்தீங்கன்னா பொண்ணோட முகத்தை பார்த்ததும் அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப கணவரோட தங்கச்சி அந்த இடத்துக்கு வரா. வந்த இவள அண்ணிய பார்த்து யார் இவரு கண்டவங்க பேசிக்கிட்டு இருக்கா, உள்ளப்போ அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு தன்னோட அப்பான்னு சொல்லிக்க முடியாம உள்ள போறா. தங்கச்சிக்காரி வீட்டுக்கு வந்த அண்ணங்காரங்கிட்ட சொல்றா. வீட்டுக்கு வாக்காளர் பதிய வந்த ஒருத்தர்கிட்ட அண்ணி கட்டி பிடிச்சு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டது அண்ணங்காரன் ரொம்பவே ஆக்ரோஷப்பட்டு தன்னோட மனைவியை கூப்பிடுறான். கூப்பிட்ட இவரும் மனைவியை பார்த்து எவன் கூட பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு நான் யாரு கூடயும் பேசலையே அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப அந்த தங்கச்சிக்காரி இல்ல இல்ல அண்ணா இவ வந்து போய் சொல்றா அப்படின்னு சொல்லி அண்ணன்காரங்கிட்ட சொல்லிட்டு அண்ணிய பார்த்து சொல்றா. நீ இப்படி தோல் மேல கை போட்டு பேசிக்கிந்த அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவ வந்து தன்னோட அப்பான்னு சொல்லி கடைசி வரைக்குமே தன்னோட கணவர்கிட்ட சொல்லாம திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கா. மனைவியை திட்டுன கணவரும் தங்கச்சிக்காரிய பார்த்து சொல்றான், இனிமே நீ இவ யாரு கூடயும் பேசாம பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். வீட்டுக்கு போன இந்த பொண்ணோட அப்பாவும் மறுபடி பொண்ணு கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்கு வராரு. அப்ப இந்த பொண்ணு அப்பாவோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிக்கிட்டு வந்து அப்பா ஏன்பா இங்க வந்தீங்க, போயிருங்கப்பா ப்ளீஸ், அவர் உங்களை பார்த்தா என்ன வந்து அடிப்பாருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட கணவர் வெளியே வரான். வந்த இவனும் இவரை பார்த்தது வில்ல மாதிரி சிரிச்சுக்கிட்டு மாமனாரே எப்ப வந்தீங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறான். மருமகனை பார்த்ததும் மாமனாரு இவனாமா அவன் புருஷன் எப்படி நல்ல மாதிரி நடிக்கிறான் பாரு, நீ விட்டுட்டு வந்துருமா, அவனை நல்லா பாத்துக்கிறேன் வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணை பார்த்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. மருமகனை பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி எங்கயா கூப்பிடுற, நான் நல்லா தான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போய் அப்படின்னு சொல்ல அப்ப மாமனாரும் என் பொண்ணை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன், எப்படி போட்டு அடிச்சு முகத்தை எல்லாம் காயப்படுத்தி வச்சிருக்கேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனாட, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மருமகனை திட்டிக்கிட்டு இருக்காரு. மருமகன் பாத்தீங்கன்னா மாமனாரை பார்த்து வாயை முடிக்கிட்டு இங்க இருந்து போயா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். மனைவியை உள்ள கூட்டிக்கிட்டு வந்த இவனும் அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சிட்டு ஏண்டி உன் அப்பனை வீட்டுக்கு வர சொல்லி என்ன மிரட்ட பாக்குறியா, இனிமே உன் அப்பா இந்த வீட்டுக்கு வந்தா என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த பொண்ணோட அப்பா பாத்தீங்கன்னா அவரோட தம்பியை வந்து இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. அவரு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து கொடுமை பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் பாத்தீங்கன்னா இல்ல அவங்க வந்து போய் சொல்றாங்க, நான் என்னோட பொண்டாட்டியை எந்த ஒரு கொடுமையும் பண்ணல, நான் நல்லா தான் பாத்துக்கிறேன், இனிமே எந்த ஒரு தப்பும் பண்ணாம என்னோட பொண்டாட்டியை வந்து நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவர் பாத்தீங்கன்னா வாமா வீட்டுக்கு போலாம், அப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த இடத்துக்கு வராரு. வந்து அவரும் தன்னோட பொண்ணோட கையை பிடிச்சிட்டு வாமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா தன்னோட அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அவளோட வீட்டுக்கு வந்துடுறா.